Hello students, today we are going to see the topic of diminishing marginal rate of substitution and the properties of indifference curves. Okay, first we start with DMU of substitution. Diminishing marginal rate of substitution, அதை வந்து நம்ம தமிழில் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா குறைந்த செல் பதிலீட்டு வீதம் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்டியூஷன் அப்படின்னா பதிலீடு, அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இட் எக்ஸ்பிளைன்ஸ் த கான்செப்ட் ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஒரு பொருளுக்கு நம்ம சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோன்னா அந்த ப்ராடக்ட் சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய எம்ஆர் மார்ஜினல் ரேட் எந்த அளவுக்கு குறையுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? Since y decrease as x increase அப்படின்னு சொல்லியிருக்கேன். The change in y is negative. So the equation is MRS xy equal to delta y by delta x ன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இங்கே மைனஸ் கொடுக்கல. சரிங்களா? சின்ஸ் அதாவது x என்ற ப்ராடக்டோட வேல்யூ அதிகமாக y என்ற ப்ராடக்ட்டு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த MR மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. When x increases, y decreases. So the change in y is negative அப்படின்னு சொல்லியிருக்கு. So MRS marginal rate of substitution, this marginal rate of substitution of the commodity xy, suffixல தான் xy கொடுத்துருக்கு. So it's noted as xy is equal to delta y by delta x. The change in x and change in y ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து change in y due to change in x நம்ம சொல்லிக்கலாம். பட் இங்கே ஆக்சுவலாக நெகட்டிவ் சைன் கொடுக்கல. And however, as with price elasticity of demand, the convention is to ignore the minus sign. ரெகுலராக நம்ம ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டியை கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம யூஸ்வலாக இங்கே நெகட்டிவ் சைனை நம்ம மென்ஷன் பண்ணுறதில்ல. ஸோ வி யூஸ்வலி ரைட் இட் டவுன் ஆஸ் MRS xy is equal to delta y by delta x அப்படின்னு சொல்லிக்கிறோம். As the commodity MR of commodity x increases, y decreases, then the MR s of xy is denoted as this thing. Okay, now we are going to see the properties of indifference curve. ஓகேங்களா? இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்றத நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னா சமநோக்கு வளைகோடு அப்படின்னு சொல்லுவோம். இன்டிஃபரன்ஸ்னால் எந்த ஒரு வித்தியாசம் இல்லைன்னு இருக்கும். ஸோ சமநோக்கு வளைகோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வளைகோடோட பண்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் அப்படின்னா உள்ளுணர்வு சார்ந்தது, நம்ம மனசு சம்மந்தப்பட்டது அப்படின்றது. அண்ட் யூனிக் டு ஈச் பர்சன், ஒவ்வொரு மனிதனுக்கும் இது மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Nevertheless, they have in common of the followings. ஆனால் ஒரு சில விஷயங்கள் காமனாக நம்ம பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேசிஸ் ஆஃப் அப்ரோச்சில் indifference curve must not have negative slope in the sense that it is always negatively positive slope. Okay. Indifference curve must not have negative slope அப்படின்னு கொடுத்துருக்கோம். Indifference curve has a negative slope, which denotes that if the quantity of commodity y decreases, as the quantity of x must increase. Whenever y decrease na x increase ஆகும். ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கணும். If consumer is to say the same level of satisfaction, ஒரே லெவலான சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கன்சூமர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா the curve that do not have negative slope as shown in the diagram அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராம் பார்க்குறோம். cannot be indifference curves. In all three cases, combination B is clearly preferable to combination A. இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா our curve, indifference curve should be always this shape. ஓகே, இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். பட் நமக்கு என்ன கொடுத்துருக்கு, இங்கே வந்து பேரலாகவும் வெர்டிக்கலாகவும் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூணு டயக்ராமுமே திஸ் ஏ இஸ் வீக்கெண்ட். இந்த ஏக்கு பதிலாக நம்ம பிஏ சாய்ஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்கு. சரிங்களா? தட் இஸ்
the MR of this B is more than this A அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ in all three cases combination B is clearly preferable to combination A. ஏக்கு பதிலாக பியை கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. and the first property is indifference curve must not have negatively slope. ஓகேங்களா? நெகட்டிவ்லி ஸ்லோப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன், indifference curve are convex to origin. indifference curve are convex to origin அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? indifference curve are not only negatively sloped but are also convex to origin. So sorry, I think I have a little bit confusion over here. இது வந்து indifference curve must have negative slope. Okay, must have negative slope. Indifference curve are not only negatively sloped but are also convex to origin. Okay, the convexity of indifference convex to origin இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும், பட் never touches this axis. The convexity of indifference curve implies that not only two commodities are substitute for each other but also the fact that MRS between goods decreases as a consumer moves along increases. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் பார்க்குறதில்ல, அந்த கன்சியூமரோட பிஹேவியரை பொறுத்து அந்த MRS அப்படின்றது மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ், first property indifference curve is negatively sloped, second property MR is convex to origin, and the third one is indifference curve cannot intersect. indifference curve it cannot intersect. சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த C அப்படின்ற பாயிண்டில் ரெண்டு கர்வ் IC1ம் IC2ம் இன்டர்செக்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்கு. சரியா? பட் அந்த மாதிரி indifference curve cannot intersect, which means that இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா this commodity A and B are equal அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பட் இது கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஓகே, IC1 is lower indifference curve denoting lesser satisfaction. ஓகே, இந்த IC1 அப்படின்றது lower indifference curve, it denotes the lesser satisfaction, and IC2 is upper indifference curve, it denotes higher satisfaction. In both these curves C is given, C intersects. ஓகேவா? இந்த C அப்படின்றது இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. combination C and B falls in IC1. IC2 is the upper indifference curve denoting higher satisfaction. C and A are combinations of IC2. Okay, at the point of intersection C equal to B on IC1, and at the point of C equal to A on IC2. So A and B are equal அப்படின்னு கொடுத்துருக்கு. A is in upper IC and B is in lower IC. This is not possible. So intersection அப்படின்றது இங்கே பாசிபிள் கிடையாது, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், indifference curve do not touch x axis and y axis. அதாவது வெர்டிகலாகவும் ஹரிஜான்டலும் இருக்காது. indifference curve are convex to origin சொல்லியிருக்கோம், பட் இட் நெவர் touches the x axis and y axis. இந்த மாதிரி டச் ஆகாது. சரியா? If they touch the x-axis, it violates the basic assumption that consumer purchase two commodities in a combination. The basic assumptions இதை violate பண்ண மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? Purchasing only one commodity means monomania. Okay, purchasing only one commodity is called as monomania.
that is consumer's lack of interest in the other commodity or in his intents on purchasing only one commodity. அப்படி டச் ஆச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கன்சியூமர் ரெண்டு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஐடியா இல்லை, ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி மீன் ஆகிடும். அவர் பேசிக் அசம்ஷன்ஸை நாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ these are the properties of indifference curve. First one is indifference curve must have negative slope. Okay, and second one is indifference curve are convex to origin, and third one is indifference curve cannot intersect, and fourth one is indifference curve do not touch the horizontal or vertical axis. Okay, that is x axis and y axis அப்படினு சொல்லிருக்கோம். Right? Price line or budget line. சரிங்களா? விலை கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். ப்ரைஸ் லைன் அண்ட் பட்ஜெட் லைனை நம்ம என்ன சொல்லுவோம்? விலை கோடு அல்லது பட்ஜெட் அப்படின்னா வரவு செலவு கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Demand for goods depends upon preference for that good and purchasing power of that good. நமக்கு அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் தான் அந்த டிமாண்ட் அப்படின்றது ஒன்று உருவாகும். இன்னொன்று அந்த பொருளை வாங்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் நம்மக்கிட்ட வாங்கும் திறன் இருக்கணும். அப்போ தான் அந்த டிமாண்ட் அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? The preference pattern is represented by a set of indifference curves. Set of indifference curves. Okay. The purchasing power depends on his money income and the price of the goods. The purchasing power depends on his money income. ஒருத்தரோட இன்கம்மை பொறுத்து அந்த பர்ச்சேசிங் பவர் அமையும். அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ், அந்த பொருளுக்கான விலையை பொறுத்தும் அமையும். The money income and price level are represented by budget line. The money income and price level are represented in budget line. Okay. The budget line is downward sloping straight line connecting x-axis and y-axis. Okay va? The budget line is a straight line. Okay, straight line கொடுத்திருக்கு connecting y-axis and x-axis. Okay. OA is income. OA given by OB is the price of X good. So given the OA அப்படின்றது இந்த O A அப்படின்றது இன்கம். இந்த பாயிண்ட்டை வந்து இன்கமாக சொல்கிறோம். ஓகே, இதில் OA டிவைடட் பை OB அப்படின்றது ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Price of the good X. The budget line is the line joining various combination of two goods which consumer can buy at given prices of income. Okay, this is the point. The budget line is the line joining various combination of two goods which the consumer can buy at a given price and income. கொடுக்கப்பட்ட விலையிலும் அவரோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ப்ராடக்ட் அவரால் சூஸ் பண்ண முடியும் இந்த ப்ரைஸ் லைன் அப்படின்றது சொல்லியிருக்கு. ஓகே, now consumer equilibrium அப்படின்னு சொல்கிறோம். கன்சியூமர் equilibrium அப்படின்னு சொன்னால் நுகர்வோருக்கான சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். நுகர்வோருக்கான சமநிலை. The consumer reaches equilibrium at the point where the budget line is tangent on the indifference curve. முக்கியமான பாயிண்ட்டு, the consumer reaches equilibrium at the point where the budget line is tangent on indifference curve. See, we are not going to deal with the single indifference curve, multiple indifference curve இருக்கும். இதில் பட்ஜெட் லைன் எந்த கர்வை வந்து ப்ராப்பராக டச் ஆகுதோ அதுதான் ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கர்வாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? T is the point of equilibrium as budget line AB is tangent on indifference curve.
T is the point of equilibrium as budget line AB is tangent on indifference curve. IC3, the upper IC, which implies maximum possible level of satisfaction. Okay. At equilibrium point, slope of IC refers to MRS of XY, and the slope of BL refers to the ratio of price X to price Y. Therefore, PX by PY. Therefore, MRS of XY is PX by PY அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இந்த பட்ஜெட் லைன் தென் டீன்னு சொல்லக்கூடிய இந்த டேஞ்சன்ட் லைனில் IC3 and 3 கர்வு தான் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய கர்வாக இருக்குது. சரிங்களா? இது IC3 அப்படின்றது மேக்ஸிமம் லெவல் கொடுக்கக்கூடிய ஒரு கர்வாக பார்க்குது. இந்த இடத்துல கன்சியூமர் அட்டைன்ஸ் ஈக்குலிபிரியம் லெவல் ரெண்டு கமாடிட்டிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காஃபியும் இங்கே டீயும் கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரெண்டு கமாடிட்டிலையும் இந்த இடம் ரீச் ஆகும்போது அவர் வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ப்ராடக்ட்லேருந்து அவருக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போது இந்த MRS ஆஃப் XYயை நம்ம அந்த ப்ரைஸ் வேல்யூவில் டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் லைனில் PX by PY அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் லெவலில் நம்ம ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அட் திஸ் we come to an end of this chapter. ஓகேவா? இப்போது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்ப்போம். இது கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். இது கன்சம்ஷன் அனாலிசிஸ். சரிங்களா? கன்சம்ஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், நுகர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கன்சம்ஷன் அனாலிசிஸில் நம்ம வான்ஸ் அப்படின்னா என்ன, தேவை அப்படின்றது என்னன்னு பார்த்துருக்கோம். அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த தேவை அப்படின்றது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தேவைக்கு. அப்புறம் வாட் ஆர் கூட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்துருக்கோம். கூட்ஸ் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு போகிறோம். கூட்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டூ 3. ஓகே, நேம்லி நெசசரி, comfort and luxury. Okay, and the analysis அப்படினு பார்த்தீங்கன்னா cardinal and ordinal analysis பேசிஸில் நாம் அனலைஸ் பண்ண முடியும்ன்றதை சொல்லியிருக்கோம். அதில் law of DMU அப்படின்னு சொல்லியிருக்கோம், law of diminishing, marginal, utility அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் ரெண்டு ப்ராடக்டை கன்சிடர் பண்ணி அதுக்கான எவாலுவேஷன் பண்ணியிருக்கோம். and the law of equimarginal diminishing as well as equimarginal utility எப்படி அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். இதில் அதுக்கான ஓவரால் எவாலுவேஷனும் நம்ம பார்த்துருக்கோம் இதில். அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரேட் we are willing to pay அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். that is potential price, what a person is willing to pay minus what he actually pays அப்படின்னு சொல்லியிருக்கோம். potential price minus actual price அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த marginal utility அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா total utility minus total utility n minus 1 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே நான் ஆக்சுவலாக மார்ஜினல் யூட்டிலிட்டி இதில் வந்து உங்களுக்கு சரியாக ஃபார்முலா கொடுக்கல. மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டோட்டல் யூட்டிலிட்டி கிவன் n மைனஸ் TUN மைனஸ் 1 அப்படின்றது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா பேசிஸில் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா MU = TUN, என்னன்றது nth கமாடிட்டி அப்படின்னு அர்த்தம். இதில் n மைனஸ் வந்து n, இப்போ 10 பொருள்னால் இங்கே 10 வரும், இங்கே 10 - 1 9 கமாடிட்டிஸ் அப்படின்றது கன்சிடர் ஆகும். சரிங்களா? அப்புறம் லா ஆஃப் டிமாண்ட், ஒன் ஆஃப் த பேசிக் திங்க் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. டிமாண்ட் அப்படின்னா என்னன்றது, வித்தவுட் டிமாண்ட் நம்ம எக்கனாமி அப்படின்றது இங்கே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ வாட் இஸ் லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு பார்த்துக்கோம். லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது when price rise the demand for that good decrease அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே ரிவர்சிபிளாகவும் இருக்கும். when price decrease the demand for the good increase அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட அசம்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், அதோட கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். அண்ட் வாட் இஸ் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்த்துருக்கோம். D = F of P அப்படின்னு சொல்லி.
So here given that concept, I mean price rises, demand decrease அப்படின்றது கான்செப்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? and what are the determinants of demand ன்னு பார்த்துருக்கோம், and what are the exemptions for this law of demand அப்படின்றத பார்த்துருக்கோம். and elasticity of demand, one of the most important concept of demand analysis அப்படின்னு சொல்லக்கூடியது. நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் எலாஸ்டிசிட்டியை. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அண்ட் இட்ஸ் டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்றத நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். லெவல் ஆர் டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு பார்த்துருக்கோம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இங்கே கொடுத்துருக்கு. இந்த டேபிளரை நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னாவே இதை வச்சே நீங்கள் ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்டை எழுத முடியும். ஓகேங்களா? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் யூனிட்டரி எலாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? and what are the determinants of this elasticity of demand, and what are the methods in measuring elasticity of demand அப்படின்றத பார்த்துருக்கோம். there are 3 methods அப்படின்றது பார்த்துருக்கோம். and so these are the cardinal analysis basisல இருக்கும். and next one is ordinal analysis அப்படின்னு சொல்லுவோம். but utility cannot be measured in cardinal அப்படின்றது ஒரு criticism இருக்குது. based on criticism we are going towards to ஆர்டினல் அனாலிசிஸ் அப்படின்றது கான்செப்டு. ஓகேங்களா? ஸோ இதில் இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்னென்னு பார்த்துருக்கோம். அதில் இன்டிஃபரன்ஸ் கர்வோட மேப்பிங் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ மல்டிபிள் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் ஆர் நோன் அஸ் இன்டிஃபரன்ஸ் மேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்டிஃபரன்ஸ் கர்வ்ன்றது சிங்கிளாஸ் இருக்கும். அதே மல்டிபிள் கர்வ்ஸ் IC 1 2 3 4 எக்ஸட்ரா அப்படி போனோம் அப்படின்னா அதை வந்து மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதில் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் என்னென்னு அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் நவ் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது DMU ஆஃப் சப்ஸ்டியூஷன், டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன், அண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் அண்ட் ப்ரைஸ் லைன் அண்ட் பட்ஜெட் லைன் அப்படின்றது என்ன நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு சாப்டர்லையும் இந்த கிளாஸரி அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டில். சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இருந்து கூட உங்களுக்கு 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வாட் இஸ் கன்சம்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. த யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் ஒன்ஸ் வாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரிங்களா? ஒருத்தரோட தேவை அப்படின்றது பொருளாகவும் இருக்கலாம், இல்லை சர்வீஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? அது ரெண்டும் ஒருத்தரோட தேவையை பூர்த்தி செய்யுது அப்படின்னா அது கன்சம்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிமாண்ட் இஸ் எ டிசையர் backed by sufficient purchasing power and willingness to spend on it அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட டிசைர் அப்படின்னு நம்மளோட ஆசை, ஒரு பொருளை வாங்கக்கூடிய அந்த ஆசை மட்டும், அது மட்டும் இல்லை அந்த பொருளை வாங்கிறதுக்கான பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறன் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நமக்கு டிமாண்ட் அப்படின்றது உருவாகும். சரிங்களா? நீட்ஸ், இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் தட் ஆர் ரிக்வயர்டு. நீட்ஸ் அப்படின்றது தேவை அப்படின்னு சொல்லுவோம். டிமாண்டும் தேவைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? எனக்கு கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னா அந்த இடத்துல டிமாண்ட் அப்படின்றது உருவாகும். சரிங்களா? ஸோ அந்த நீட்ஸை தான் நம்ம இப்படி டிஃபைன். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் அஸ் சேம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் ஒன்றா தான் சொல்லுவோம், அன்லஸ் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடு. நம்ம சொல்லாத வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? யூட்டிலிட்டி இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் கமோடிட்டி டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். ஓகேங்களா? யூட்டிலிட்டி அப்படின்றது இதை நீங்கள் 2 மார்க்கில் கூட எழுதலாம். மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் த யூட்டிலிட்டி derived ஃப்ரம் த லாஸ்ட் ஆர் மார்ஜினல் யூனிட் ஆஃப் கன்சம்ஷன். கடைசியாக ஒரு பொருளை நம்ம நுகர்வு பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ நீங்கள் வந்து 10 ஆப்பிள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். செகண்ட், தேர்ட் அப்படியே போயிட்டே இருப்பான். நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு 10வது ஆப்பிள் போகும்போது போதும்டா அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துடும். பட் இந்த நீங்கள் இத்தனை சாப்பிட்டதுலேயும் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கும் இல்லையா, ஒரு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ அந்த மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ரெஃபர்ஸ் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிமாண்ட் டியூ டு த கிவன் சேஞ்ச் இன் ப்ரைஸ். ப்ரைஸில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால டிமாண்டில் எந்த அளவுக்கு மாற்றம்
ஏற்படுது அப்படின்றது தான் நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்றத பார்க்குறோம். டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். கன்சியூமர் சர்ப்ளஸ் பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் எவ்வளோ விலை கொடுத்து அந்த பொருளை வாங்குறாரு, ஆக்சுவலாக அந்த விலையில் இருந்து அப்படின்றத பார்க்குறது தான் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறது. Indifference cost means all those combination of any two goods which give equal satisfaction to the consumer. ஏதாவது ரெண்டு கமாடிட்டி மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு கொடுக்குது அப்படின்ற அனாலிசிஸ். என்னென்ன காம்பினேஷன்ஸில் நம்ம அதை பயன்படுத்தினாலும் அதில் அவருக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த ஒரு கர்வில் கொடுக்குதோ அதுதான் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்றத நம்ம டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது. இன்டிஃபரன்ஸ் அப்படின்ற மேப் அப்படின்றது a set of indifference curves. Upper IC is denoting higher level and lower IC denoting lesser level of satisfaction. Price line or budget line, the line joining various combination of two goods which the consumer can buy at given prices and income. ஒரு income and price level பொறுத்து ஒருத்தர் ஒரு combination of goods வாங்குறான்னு சொல்கிறது தான் நம்ம இந்த price line budget line அப்படின்னு சொல்லுவோம். Consumer equilibrium, it refers to situation and under which a consumer spends his entire income. ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கன்சியூமர் எந்த அளவுக்கு இன்கம் அவரோட இன்கம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். எப்போ அப்படின்னா அவருக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த டெண்டன்சியான டைமில். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் சாப்டர் கம்ஸ் டு an end. the second chapter கன்சியூமர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹியர் இஸ் எ மாடல் கொஷின்ஸ் ஃபார் மல்டிபிள் சாய்ஸஸ். 1 மார்க்கு. இதில் ஒரு சின்ன இது பார்ப்போம். பிக் தி ஆட் ஒன் அவுட்னு கொடுத்துருக்கு. லக்ஸுரி, கம்ஃபர்ட், நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு பேசிக் நீடு வான்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்ட்டு 3 things: நெசசரி, கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி. ஸோ இங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்னவாக இருக்குது? அக்ரிகல்ச்சர் கூட்ஸ். ஓகே, அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் அப்படின்றது இங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ராடக்ட். சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் கன்ஸ்ட்ரைன்ட் ஆர் லிமிட்டட் பை த டேஸ் ஆஃப் அவர் யூசர்ஸ். சாய்ஸ் அப்படின்றது எப்போ நமக்கு ஏற்படும்னா ஸ்கேர்சிட்டி இருக்கும்போது தான். பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா உடனே நமக்கு ஒரு சாய்ஸ், இது இல்லைன்னா இன்னொன்று பார்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கும். ஓகே, அண்ட் த சீஃப் எக்ஸ்போனண்ட் ஆஃப் கார்டினல் அனாலிசிஸ் யூட்டிலிட்டி அப்ரோச் இஸ் Marshall. Right? Marginal utility is measured by using the formula Tu of n minus Tu n minus 1. Okay, when marginal utility reaches 0, the total utility will be maximum. Gauss's first law is known as law of diminishing marginal utility. The basis for the law of demand is related to law of diminishing marginal utility. The concept of consumer surplus is associated with Marshall. Given the potential price is 250 and the actual price is 200, so therefore the consumer surplus is 50. So yeah, potential price minus actual price. Okay, indifference curve approach is based on ordinal approach. The concept of elasticity of demand was introduced by Marshall. Increase in demand is caused by higher subsidy. அதிகப்படியான சப்சிடி கொடுக்கும்போது டிமாண்டு ஏற்படும். The movement on or along the given demand curve is known as extension and contraction of demand. In case of relativity, more elastic demand, the shape of the curve is flatter. A consumer is in equilibrium when the marginal utilities from two goods are equal. Okay, equilibrium அப்படின்னாவே ஈக்குவல்னு அப்படி ஞாபகத்தில் வந்துடும் நமக்கு. Indifference curve was first introduced by Edgeworth. Elasticity of demand is equal to 1 indicates equal to 1 அப்படின்னு சொல்லிட்டாவே அது வந்து யூனிட்டரி அப்படின்னு வந்துடணும் ஞாபகம். ஓகே, the locus of points which gives same level of satisfaction is associated with the locus of point அப்படின்னு சொல்லிட்டாவே அதை நீங்கள் என்னென்னு மீன் பண்ணிக்கணும், இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு போயிடணும்.
Okay, ordinal utility can be measured by ranking. Okay, whereas cardinal is measured by number. The indifference curve are negatively sloped. அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிஸில் கொஞ்சம் நாட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். பட் ஆக்சுவலி பை மிஸ்டேக் நான் சொல்லிட்டேன். அது வந்து indifference curve must have negatively sloped. Okay, so from this your chapter comes to an end. Okay, இந்த 2 மார்க்கு 1 மார்க் பார்த்துட்டோம். 2 மார்க்கு 3 மார்க்கெல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னா சுரா கைடு ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க, இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே புக்கில் இருக்குது. ஓகே, நீங்கள் அதை பார்த்தாவே எல்லா ஆன்சருமே டோன்ட் கோ பேராகிராஃப் வைஸில் எழுதாதீங்க, எப்பயுமே பாயிண்ட் வைஸில் எழுதுங்க. சரிங்களா, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பாடசாலையில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் நீங்கள் போட்டு பாடசாலையில் போய் சர்ச் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இல்லைனா பெஸ்ட்டு சுறா கைடு பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப டஃப்பாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனவே ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சாப்டரை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் 3rd சாப்டர் நம்ம போகலாம். ஓகே.